கண்மணி சொன்னதே நினச்சிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. இப்படியே விடக்கூடாது. அந்த கண்மணி இப்போ வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாட்டிக்கிட்ட போகிறாங்க. பாட்டி ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, அந்த கண்மணியை இப்போவே வீட்டை விட்டு அனுப்புங்க. கண்மணியா? ஆமாம், அவள் ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கா. அவள் கிட்ட கேட்டேன் நீ எப்போ போக போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ போக மாட்டாளாம். அத்தைக்கு குணமானம் தான் நான் போவேன்றா. அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எதுக்காக அத்தைன்னு சொல்லணும் அப்படின்னோடனே, இங்கே பாரு வெண்ணிலா, நீ ரொம்ப அவசரப்படுற. என்ன தான் கண்மணி இந்த வீட்டை விட்டு போயிருந்தாலும் சரி, கண்மணி ஒன்றும் இல்லை எங்களுக்குள்ள சொன்னாலும் சரி, அன்பும் கண்மணியும் இப்போ அவருக்கு சட்டப்படி இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதனால் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுமா. பாருங்க பாட்டி, அவள் இந்த வீட்டை விட்டு போனாதான் அன்பு ஏன் பக்கம் வருவார், இல்லைன்னா வரவே மாட்டார். அவங்களுக்கு எப்போ குணமாக வருது, இப்போ எப்போ வீட்டை விட்டு போகிறது? இங்கேயே நிரந்தரமாக தங்கிட்டா என்ன பண்ணுறது? நீங்கள் இப்போவே இவளை அனுப்புகிற வழியை பாருங்கள். சரி, உனக்காக நான் வேணால் அன்புக்கிட்டே பேசி பார்க்குறேன். சரி பாட்டி அப்படி சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, அன்பு எப்படியாவது கண்மணி கிட்ட லவ் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு நிறைய வழியை ட்ரை பண்ணுறாரு. கோலம் போட்டு பார்க்குறாரு, அதுலேயும் லவ் சொல்கிறாரு. அன்பு பார்த்துட்டு கண்மணி தண்ணி எடுத்து ஊற்றிடுறாங்க. அடுத்து பலூனை வச்சு பார்க்குறாரு, ஹாட் பலூனை, அதையும் உடச்சி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த லேடி கிட்ட போட்டு கண்மணி வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து ரொம்ப சந்தோஷமாக வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு வராரு. அப்போ கரெக்டாக லைட்டாக ஒரு லேடிக்கு தெரிஞ்சதால கண்மணி அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. கண்மணியும் செம்மையை திட்டி விட்டுறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் அன்பு தவிச்சிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, பாட்டி அன்பு ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, என்ன விஷயம் பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது உன் அம்மா எவ்வளோ பரவாயில்ல, எல்லாம் கண்மையால் தான் பாட்டி. அவள் ஓரளவு நல்லா பார்த்துக்கிறா. ஓரளவு சொல்கிறதோட நல்லாவே பார்த்துக்கிறான்னு தான் சொல்கிறோம். அப்படி பார்த்துக்கிறா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. இப்போ அவள் ஓரளவு நல்லா பார்க்குறா செய்கிறா. அதுக்காக சீக்கிரமாகவே நம்ம குணப்படுத்திடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்கப்புறம் கண்மணி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவளை அமுச்சிட்டு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால் அமுச்சிடலாம்ப்பா. எங்கே அனுப்பணும் பாட்டி? என்னோட எங்கே அனுப்பணுமா? என்ன கேட்குற? அவள் தான் வீட்டு விட்டு போயிட்டால அப்படின்னு. இங்கே பாருங்கள் பாட்டி, கண்மணி எங்கேயும் போக மாட்டா. அவள் இங்கே தான் இருப்பாள். அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. அவள் தான் கோச்சிட்டு போனா, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? கோச்சிட்டு போனால வந்துட்டால, இதுக்கப்புறம் அவளை எதுக்காக அனுப்பணும்? அவளுக்கு இந்த வீட்டில் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே போனா. அவள் சொன்னால் சம்மந்தம் இல்லாமல் ஆகிடுமா? அவள் புருஷன் நான் இருக்கேன், அவளுக்கும் எனக்கும் பந்தம் இருக்குது. அவள் இங்கேருந்து போகணுன்ற அவசியம் இல்லை. கண்டவங்களாம் இந்த வீட்டில் தங்கும்போது ஏன் பொண்டாட்டி தங்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அப்படியே வெளில பார்த்து மறைக்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நல்லா தெரியும் பாட்டி, இவ தானே போட்டு கொடுத்தா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு. எனக்கு நல்லா தெரியும் பாட்டி, இவளுக்கு கண்மணி இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா கண்மணி இருந்தால் இவ இங்கே நிம்மதியாக இருக்க முடியாதுல்ல. எப்படியாவது கண்மணி அமுச்சிட்டு என்ன அடையணும்னு பார்க்குறா. கேவலமால இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது பாட்டி. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் சரி இவளுக்கும் சரி ஒரு விஷயம் சொல்கிறேன். என் அம்மா குணமாகணும், அதுக்கு கண்மணி எனக்கு வேணும். கண்மணி என்னை விட்டுட்டு போனால் நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்மணி இங்கே வந்திருக்கா, எங்கள் அம்மாவை பார்த்துக்க தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க. கண்மணியும் அப்படி தான் நினச்சிட்ருப்பா. ஆனால் எக்காரனை கொண்டு கண்மணியை மறுபடியும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நான் ரெடியாக இல்லை. எப்படியாவது கண்மணி இங்கே இருக்க வைக்க என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு நான் பண்ணுவேன். என் கண்மணி எனக்கு வேணும் பாட்டி, இந்த குடும்பத்துக்கு வேணும், என் அம்மாவுக்கும் வேணும். அதனால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதனால் தேவையில்லாமல் என் விஷயத்தை தலையிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் அவள் பேச்சை கேட்டு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க பாட்டி, இதுக்கு நல்லது கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு பாட்டி இல்லை அன்பு, நான் சொல்கிறத நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் பாட்டி. என் ஹஸ்பண்ட் பொண்டாட்டி புருஷனா 1000 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையில் நிறைய பேர் குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காதுன்னு அவங்கக்கிட்ட சொல்லி வைங்க. இதுக்கப்புறம் தேவையில்லாமல் கண்மணி இந்த வீட்டை விட்டு போகணுன்னு யாராவது சொன்னாங்க, அடுத்த நிமிஷமே அவங்க இந்த வீட்டில் இருக்க முடியாத அளவுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு ஆடி போகிறாங்க பாட்டியும் வெண்ணிலாவும். அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா.